ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யுஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி அப்படின்னா என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். இதை புரிய வைக்கிறதுக்கு நான் உருளைக்கிழங்குல ஒரு செட்டப் ஒன்று பண்ணிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி ஒரு காத்தாடியும் கொண்டாந்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி பற்றி புரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் போய் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்கள். இந்த சேனலை விசிட் பண்ண சொல்லி அவங்கள நிறைய டெக்னிக் கான்டென்ட் பார்க்கட்டும். என்னோட வெப்சைட் USATamilan.com அதை போய் விசிட் பண்ணுங்கள். அங்கே நிறைய டாபிக்ஸ் நான் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நிறைய நாலேஜை கெயின் பண்ணிக்க முடியும். என்னோட தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் நான் பின் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன். அதை ஃபாலோ பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்கள். அங்கே நிறைய டெக்னிக்கல் கான்வர்சேஷன்ஸ் உங்களால் பண்ண முடியும். நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க முடியும். நிறைய ஆன்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட நாலேஜை நீங்கள் வளர்த்துக்க முடியும். நானும் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்க வாய்ப்பு இருக்குது. சரி, நம்ம வீடியோக்குள்ளார போகலாங்களா? ஓகே. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி. இது ஒரு சூப்பர் குழப்பமான ஒரு டாபிக். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்கள் 3 வீடியோ பார்க்கறது பெட்டர். நான் அதை ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே போடுறேன். ஒன்று பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், அந்த ஆர்பிட்டல்ஸ் எல்லாம் என்ன இந்த ஆட்டமில் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். எலக்ட்ரான் ஆர்பிட்டல்ஸ், அந்த வீடியோ போய் பாருங்கள். அடுத்து மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் போய் பாருங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது நீங்கள் பார்க்க வேண்டிய வீடியோ இந்த பாண்டிங் பற்றி நான் போட்டிருக்கேன். இந்த அயானிக் பாண்டிங், கோவலன்ட் பாண்டிங், அப்புறம் மெட்டாலிக் பாண்டிங் அப்படின்னு. அந்த வீடியோ போய் பாருங்கள். இந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி கம்ப்ளீட்டாக அயானிக் பாண்டிங்கில் தான் பேஸ் பண்ணியிருக்கு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு சர்வசாதாரணமாக போயிடும் புரியறதுக்கு. இந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி அப்படின்னா என்ன அப்படின்னா, அது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஆனால் புக்ஸில் படிக்கும்போது ரொம்ப குழப்பமாக இருக்கும். இது நம்ம கலர்ஸ் பற்றி பேசுறது தான் கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி. அது என்ன கலர்ஸ் அப்படின்னா, நீங்க பார்ப்பீங்க, ஏதோ ஒரு மெட்டல் கூட ஏதோ ஒண்ணு நீங்க சேர்த்துட்டீங்க கெமிக்கல் அப்படின்னா, இல்ல ஒரு மாலிக்யூல் சேர்த்துட்டீங்கன்னா, உடனே கலர் மாறிடும். நீங்க கெமிஸ்ட்ரி லேப்ல எல்லாம் போனீங்கன்னா, இந்த பீக்கர்ஸ்ல வச்சு கலர் கலரா நிறைய வந்திருக்கும். அந்த கலர்ஸ் எல்லாம் எப்படி வருது அப்படிங்கிறது தான் இந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி எக்ஸ்பிளைன் பண்ணுது. எப்படி ஒரு மாலிக்யூல் ஒரு மெட்டல் கூட சேர்ந்தது அப்படின்னா, எப்படி அந்த கலர் ஜெனரேட் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுது. அந்த கலர்ஸ் ஒரு ரீசன்னால தான் உருவாகுது. ஏன்னா ஒரு லைட் ஹிட் ஆகுது ஃபோட்டான்ஸ். அந்த ஃபோட்டான்ஸ் ஹிட் ஆகுறதுனால எலக்ட்ரான்ஸ் ஒரு எனர்ஜி லெவல் அந்த கேப் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த கலர்ஸ் மேட்ச் ஆகுது. ஏன்னா ஃபோட்டான்றது என்ன, நம்ம லைட் தான். அதுல என்ன எந்த லைட் அப்சர்வ் ஆகுது அதை பொறுத்து உங்களுக்கு பார்க்குற கலர் ஒரு வித்தியாசமா இருக்கும். இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஒரு மெட்டல் இருக்கு, ஒரு அயர்ன் மெட்டல் இருக்கு. நீங்க அது நீங்க மழையில வச்சிடலாம்னு வச்சிடறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கலர் மாறி போயிடும். அது என்ன, நம்ம ரஸ்ட் அப்படின்றோம். அந்த கலர் மாறி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், என்னடா அது நம்ம ரஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரஸ்ட் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த மெட்டலோட கலர் ஒரிஜினல் கலர் மாறிடும். ஆனா கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி இந்த கலர்ஸ் எப்படி எக்ஸாக்டா நடக்குது அப்படிங்கிறது தான் அது எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதுதான் நீங்க புக்ல பார்க்கும்போது நிறைய ஃபார்முலாஸ் கொடுத்து குழப்பிடுவாங்க. ஆனா நம்ம உண்மையாலுமே கண்டுபிடிக்கிறது என்னன்னா, இந்த மாலிகுலர் பைண்டிங்ல எப்படி ஒரு கலர் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி. இந்த கலர்ஸ் எல்லாம் உருவாகிறதுக்கு 2 விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்று என்னன்னா, டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் லிகன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிரான்சிஷன் மெட்டல்ஸ்னா என்ன அப்படின்னா, நீங்க பீரியாடிக் டேபிள் போய் பாருங்க. அந்த பீரியாடிக் டேபிளை பத்தி உங்களுக்கு தெரியும். அதுக்கு நான் ஒரு வீடியோ வச்சிருக்கேன். அதை போய் கண்டிப்பா பாருங்க. அந்த பீரியாடிக் டேபிள் என்னென்ன இருக்கு அப்படின்னு. அதுல டி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கு. அந்த டி பிளாக்ஸ் எலமெண்ட்ஸ் என்னன்னா, உங்களுக்கு டி ஆர்பிட்டல்ல இருக்க அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே அந்த டி பிளாக் எலமெண்ட்ஸ்ல நீங்க பார்ப்பீங்க. அப்பனா அந்த டி ஆர்பிட்டல்ல உங்களுக்கு டோட்டல் 10 எலக்ட்ரான் இருக்கணும். அந்த 10 எலக்ட்ரான்ல உங்களுக்கு அந்த டிரான்சிஷன் மெட்டல்ல பார்த்தீங்கன்னா, அந்த டி ஆர்பிட்டல் கம்ப்ளீட்டா ஃபில்லா இருக்காது. ஏதாவது ஒரு எலக்ட்ரான் மிஸ் ஆகும், இல்லாட்டி 2 எலக்ட்ரான் மிஸ் ஆகும் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னா என்னன்னா, அது எல்லாமே டிரான்சிஷன் மெட்டல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டிரான்சிஷன் மெட்டல் இன்னொரு விதத்துல நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு அது பாசிட்டிவ் சார்ஜா இருந்தது. அதாவது கேட்அயான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கேட்அயான்ஸ்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஆட்டம்ல எலக்ட்ரான்ஸ் அது லூஸ் பண்ணிச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னா அது கேட்அயான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது அந்த ஆட்டம் நம்ம பாசிட்டிவ் ஸ்டேட்டுக்கு தள்ளி விட்டுரும். அப்போ அந்த மாதிரி டைமும் அது டிரான்சிஷன் மெட்டல்ல நடக்கும். ஸோ இந்த டிரான்சிஷன் மெட்டல் என்னன்னா, ஒரு ஃபார்மேட்ல எழுதுவாங்க. அதனால நம்ம இந்த நோபல் கேஸ் வச்சு ஒரு ஃபார்மேட்ல எழுதுவாங்க. அது நீங்க டெக்ஸ்ட் புக்ல பார்ப்பீங்க. ஏன்னா டிரான்சிஷன் மெட்டலை குறிக்கிறதுக்கு நம்ம நோபல் கேஸ் அப்புறம் அந்த மெட்டலை டைரக்டா எழுதாம அது ஒரு ஒரு பேட்டர்ல எழுதுவாங்க. அது நீங்க போய் பார்த்துக்குங்க. ஸோ இப்போ அந்த டிரான்சிஷன் மெட்டல் ஒரு பங்கு இந்த கலர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது பங்கு என்னன்னா லிகன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
லிகன்ஸ்னா வந்து என்னன்னா, நம்ம மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரில வந்து பார்த்தோம். எப்படி வந்து இந்த லோன் பேர்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு. நீங்க அந்த வீடியோ போய் பாருங்க. இப்போ ஒரு மாலிகுல் வந்து ஃபார்ம் ஆகும்போது, இப்ப வாட்டர் எடுத்துக்கலாம். இப்ப வாட்டர்ல வந்து என்னன்னா 2 ஹைட்ரஜன், 1 ஆக்ஸிஜன் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்ஸிஜனுக்கு வந்து பேர்ஸ் வந்து எதுக்கும் கனெக்ட் ஆகாம இருக்கும். அந்த வாட்டர் பொறுத்தவரை என்னன்னா 2 லோன் பேர்ஸ் வந்து இருக்கும். அந்த ஒவ்வொரு மாலிக்யூலுக்கு ஏத்த மாரி எத்தன லோன் பேர்ஸ் இருக்கு அப்படின்றது நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும். அதாவது அம்மோனியாவுக்கு வந்து 1 லோன் பேர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாரி வந்து லோன் பேர்ஸ் இருக்கிறதுனால என்னன்னா, அது வந்து இன்னொரு இடத்துல போய் அட்டாச் ஆவறதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அந்த மாரி இருக்கிற மாலிக்யூல்ஸ வந்து நம்ம வந்து லிகண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். லிகண்ட்ஸ்னா என்ன? நம்ம வந்து எலக்ட்ரான வந்து டொனேட் பண்றதுக்கு வந்து ரெடியா இருக்கும். ஏன்னா அது வந்து லோன் பேர்ஸ் வந்து இருக்கு. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். போயிட்டு வேற ஏதாவது இடத்துல வந்து போய் நம்ம வந்து அட்டாச் ஆயிக்கலாமா அப்படின்னு. ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து லிகண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். இப்போ ஒரு டிரான்சிஷன் மெட்டலும் அதுக்கப்புறம் ஒரு லிகண்டும் வந்து அட்டாச் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் பாண்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஏன் காம்ப்ளெக்ஸ் பாண்டிங் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா ஏன்னா வந்து ரெண்டுமே வந்து ஒரு கோவலன்ட் பாண்டிங்ல வந்து அது வந்து அட்டாச் ஆகலாம். அது வந்து அயானிக் பாண்டிங்ல வந்து அட்டாச் ஆகுது. அயானிக் பாண்டிங்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஆட்டம் வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்ல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த லோன் பேர்ஸ்ல இருக்கிற ஒரு மாலிகுல் வந்து இருக்கு. இப்போ 2மே வந்து என்னன்னா, ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து கிடைச்சிரும். அப்பன்னா பாசிட்டிவ், நெகட்டிவ் வந்து புல் பண்ணி, அது போய் அட்டாச் ஆயிடும். ஆனா, அது வந்து என்னது பாண்டுக்கு அது வந்து காம்ப்ளெக்ஸ் பாண்டுன்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து கோவலன்ட் பாண்ட் கிடையாது. கோவலன்ட் பாண்ட் வந்து என்னன்னா, அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஷேர் ஆகும். ஆனா, அயானிக் பாண்ட்ல வந்து போயிட்டு அட்டாச் ஆயிடும் அந்த இது. ஏன்னா, அந்த ஒரு ஃபோர்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்ல வந்து அட்டாச் ஆயிடும். இந்த டிரான்சிஷன் மெட்டல் வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அக்செப்ட் பண்றதுக்கு வந்து ரெடியா இருக்கிறதுனால வந்து என்னன்னா, அது வந்து நம்ம வந்து லூயிஸ் ஆசிட் அப்படின்றோம். அதே மாரி வந்து இந்த லிகண்ட்ஸ் வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து டொனேட் பண்றதுக்காக வெயிட் பண்ணியிருக்கும். அப்பன்னா அது வந்து லூயிஸ் பேஸ் அப்படிங்கிறோம். இதுனா டொனேஷன்னா என்னன்னா, இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து போயிட்டு அது கூட வந்து அட்டாச் ஆயிடும். அவ்வளோதான். அதனால ஒண்ணு வந்து அக்செப்ட் பண்ணணும். இன்னொன்னு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். ஸோ இந்த மாரி சினாரியோ தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, லூயிஸ் ஆசிட், லூயிஸ் பேஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து கால் பண்றோம். இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து ஒரே யூனிக் பேட்டர்ன்ல வந்து இருக்குமா? அப்படின்னா கிடையாது. அதுக்கு வந்து 2 விஷயம் டிஃபரெண்ட்டா இருக்கு. இந்த டிரான்சிஷன் மெட்டலோட இந்த அயானிக் ஸ்டேட் அப்படின்னா அதனோட பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது அத பொறுத்து இருக்கு. இன்னொன்னு வந்து இந்த லிகண்ட்ல வந்து 3 வெரைட்டி இருக்கு. ஒண்ணு வந்து வீக் ஃபீல்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணும். அப்புறம் மீடியம் ஃபீல்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணும். அப்புறம் ஸ்ட்ராங் ஃபீல்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணும். இது இந்த காம்பினேஷன் பொறுத்து வந்து என்னன்னா, அதோட கலர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து டிஃபரெண்ட்டா இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த கலர்ஸ் வந்து ஒரு யூனிக் பேட்டர்ன்ல வந்து கிரியேட் ஆகுமா அப்படின்னா, உங்களுக்கு வந்து தெரியணும். என்ன பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. அதுபோல எந்த லிகண்ட் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்றோம். அது பேஸ் பண்ணி தான் வந்து இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து வெளியில வந்து நம்மளுக்கு தெரியும். நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம். சரி இந்த லிகண்ட்ஸ் வந்து போய் ஒட்டிக்கிட்டோம், இந்த மெட்டல்ஸ் கூட. எப்படி கலர் வந்து சேஞ்ச் ஆகுது? அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து கேட்கலாம். அதுதான் வந்து என்னன்னா, நம்ம வந்து இந்த டி ஆர்பிட்டல் பத்தி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும் எப்படி வந்து அது கலர் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு. இப்போ டி ஆர்பிட்டல்ல வந்து 5 சப்ஷெல் இருக்கு. இப்ப 5 சப்ஷெல்ல பார்த்தீங்க அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு ஒவ்வொரு சப்ஷெல்லையும். இப்போ இது வந்து 2 எலக்ட்ரான்னு வச்சுப்போம். இந்த 2 எலக்ட்ரான் வந்து என்னன்னா, இது வந்து ஒரு மெட்டல் வச்சுக்கலாம். இப்போ வந்து இது அயான் இல்ல ஏதோ மெட்டல் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ஆட்டம். இந்த ஆட்டம்ல வந்து டி ஆர்பிட்டல் இருக்கு. அப்புறம் 3 ஆக்சிஸ் இருக்கு. எக்ஸ், ஒய் அண்ட் ஜி 3 ஆக்சிஸ் இருக்கு. இப்போ இந்த 2 எலக்ட்ரான் வந்து என்னன்னா, அந்த டோட்டல் டி ஆர்பிட்டல் வந்து 10 எலக்ட்ரான் இருக்கும். இதோட அரேஞ்ச்மென்ட் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து எக்ஸ், ஒய் பிளேன்ல இருக்கும். இல்ல ஒய், ஜி பிளேன்ல இருக்கும். அ இன்னொன்னு வந்து ஜி, எக்ஸ் பிளேன்ல இருக்கும். ஸோ இந்த மாரி வந்து ஒவ்வொரு பிளேன்ல வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். இப்போ நம்ம டிரான்சிஷன் மெட்டல்ல வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து எலக்ட்ரான் வந்து இருக்காது. அப்பன்னா வந்து ஒரு பிளேன்ல வந்து எலக்ட்ரான் இருக்காது. இல்ல பேரா இருக்கும், இல்ல சிங்கிளா இருக்கும் எலக்ட்ரான். ஸோ அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்து வந்துரும். ஸோ இது வந்து டிரான்சிஷன் மெட்டல்ல வந்து இந்த மாரி ஒரு டி ஆர்பிட்டல் வந்து அரேஞ்ச் பண்ணி இருக்கும். ஸோ டோட்டல் வந்து 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஆனா ஏதோ ஒண்ணு கம்மியாயிடும். ஸோ இப்ப இந்த மாரி சிச்சுவேஷன்ல இருந்ததுன்னா, இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்ல வந்து இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, வாட்டர் எடுத்துக்கிறோம். அந்த வாட்டர் வந்து லிகண்ட். இப்ப அந்த வாட்டர வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்றோம் இந்த மெட்டல் கூட. அப்படின்னா, இப்ப வந்து இந்த டொமேட்டோ தான் வந்து நம்ம வாட்டர்ன்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த லிகண்ட் வந்து போய் அட்டாச் ஆயிடுச்சு. இது வந்து என்னன்னா கோவேலன்ட் பாண்டிங் கிடையாது. இது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்ல வந்து அது அயானிக் பாண்டிங் வந்து ஃபார்ம் ஆயி அந்த ஒரு ஒரு எலக்ட்ரான் பேர வந்து அது இங்க வந்து அட்டாச் ஆயிடுச்சு. ஸோ அப்படின்றபோது என்னன்னா, இப்ப வந்து இந்த கலர்ஸ் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த அ எலக்ட்ரான் பேர்ஸ் வந்து எந்த ஷெல் வந்து ஃபுல்லா இருக்கு, அத பொறுத்து இருக்கு. இப்ப டி ஆர்பிட்டல்ல வந்து 10 எலக்ட்ரான் இருக்கணும். இந்த டிரான்சிஷன் மெட்டல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு ஷெல்ல வந்து 2 எலக்ட்ரான் இருக்கும், இல்ல 1 எலக்ட்ரான் இருக்கும். இப்போ இந்த லிகண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணதுனால வந்து அது வந்து ஒரு எலக்ட்ரான் தான். இப்போ வந்து ஆல்ரெடி ஷெல்ல வந்து இந்த டி ஆர்பிட்டல் ஷெல்ல வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கு. அது ஃபுல்லா இருக்கலாம், இல்ல வந்து பார்ஷியலா இருக்கலாம். இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து இந்த ஃபார்மேட்ல வந்து இருக்குன்னு வச்சுக்கலாம் 2 எலக்ட்ரான். ஆனா இங்க வந்து எலக்ட்ரான் இருக்கு. அப்பன்னா என்ன ஆகும்னா இது வந்து ரிப்பல் ஆயிடும்.
ரிப்பல் ஆகி இது வந்து தள்ளி விட்டுரும். அப்பனா அது வந்து ஒரு எனர்ஜி வந்து ஒரு பெரிய எனர்ஜி அது ரிப்பல் பண்றதுக்கு. இதே இந்த மாதிரி ஃபார்மேட்ல வந்து ஷெல் இருந்தது அப்படின்னா, இதுக்கும் அதுக்கும் வந்து 45 டிகிரி இருக்கு. அதனால வந்து அவ்வளோ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து கிடைக்காது. ஆனா இந்த ஆக்சஸ்ல நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இங்க முன்னாடியே வந்து ஒரு ஒரு ஆக்ஸிஜன் ஆட்டம் வந்து அட்டாச் ஆயிருக்கு. அப்பனா இங்க வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அப்பனா வந்து இங்க வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்துனால வந்து இது கொஞ்சம் வந்து டில்ட் ஆயிடும். நீங்க வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து இந்த லிகண்ட்ஸ் வந்து அட்டாச் ஆகுறதுனால, உள்ள இருக்கிற அந்த டி ஆர்பிட்டல்ஸ் வந்து ஒண்ணு வந்து ஜாஸ்தியா ரிப்பல் ஆகும், இல்ல கம்மியா ரிப்பல் ஆகும். இப்போ இதனால வந்து என்ன சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா, இப்போ ஜாஸ்தியா ரிப்பல் ஆகி, கம்மியா ரிப்பல் ஆகுற அந்த டி ஆர்பிட்டல்னால வந்து என்ன ஆகும்னா, அந்த எனர்ஜி வந்து மேட்ச் பண்றதுக்கு வந்து நம்ம வந்து ஃபோட்டான்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணணும். அந்த ஃபோட்டான்ஸ்னா என்னன்னா லைட். லைட் வந்து அப்சர்வ் பண்ணும்போது என்னன்னா, அதுக்கு என்ன எனர்ஜி வந்து அதுக்கு தேவையோ, அதே எனர்ஜி வந்து அது அப்சர்வ் பண்ணிரும். அப்ப நம்மளுக்கு வந்து லைட் வந்து வெளியில தெரியும். அதுதான் வந்து நம்ம வந்து கலர் அப்படிங்கிறோம். அந்த கலர் ஃபார்மேட் எல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, இதனோட ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால வந்து அந்த எனர்ஜி கேப் உருவாகுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அதனோட கலர்ஸ வந்து அப்சர்வ் பண்றதுக்கு வந்து அந்த அந்த கன்சர்வ் பண்ணி ஆகணும். அந்த எனர்ஜி வந்து அத கன்சர்வ் பண்றதுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த எனர்ஜி வந்து வேற எங்கேயாவது வந்து அது வாங்கி ஆகணும். அப்பதான் வந்து அந்த எனர்ஜிய கன்சர்வ் பண்ணும். அப்ப வந்து ஃபோட்டான்ஸ் தான் வந்து வெளியில இருக்கு. அதுதான் நம்ம லைட் அப்படிங்கிறோம். அந்த லைட் வந்து நம்ம பாஸ் பண்றதுனால நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல வச்சாலே வந்து அந்த லைட் வந்து அதுக்கு வந்து கிடைச்சிரும். அப்ப அந்த ஃபோட்டான்ஸ்ல இருந்து அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு வந்து அதோட ஸ்பெசிபிக் வேவ் லென்த் வந்து நமக்கு தெரியறதுனால வந்து என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து ஒரு கலர் மாரி ஒரு நல்ல ஒரு ஒரு ஃபீலிங் வந்து வரும். அதனால தான் நீங்க என்னன்னா, இப்போ வந்து இந்த அயானிக் பாண்டிங்ல வந்து நீங்க ஒரு லிகண்டையும், ஒரு மெட்டலையும் வந்து நீங்க மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கலர் வரும். இப்படி ஒரு சினாரியோ எடுத்துக்கலாம். இப்போ வந்து நீங்க தண்ணிய மிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஒரு கலர் சூப்பரா வருது. அப்புறம் வந்து நீங்க வந்து அத பாயில் பண்ணி தண்ணிய எவாப்பரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப தண்ணி காணோம். அப்படின்னா நம்ம அந்த அயானிக் பாண்டிங்க வந்து நம்ம எடுத்துட்டோம். அப்படின்னா அது ஒரிஜினல் கலருக்கு வந்து ரீசெட் ஆயிடும். இப்ப நீங்க கெமிஸ்ட்ரி லேப்ல போய் நீங்க வந்து ஏதாவது மிக்ஸ் பண்ணி கலர் வந்ததுன்னா, அதுக்கு ரீசன் வந்து என்னன்னா, நம்ம இந்த டி ஆர்பிட்டல் கூட வந்து நம்ம வந்து விளையாடுறோம். இந்த டி ஆர்பிட்டல்ல வந்து அந்த லிகண்ட்ஸ் வந்து அட்டாச் ஆகுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இதனோட ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வச்சு, அது எவ்வளோ எனர்ஜி வந்து தேவை அத வந்து கன்சர்வ் பண்றதுக்கு அப்படின்னு வச்சு, அது வந்து லைட்ல இருந்து அந்த எனர்ஜி அந்த ஃபோட்டான்ஸ அப்சர்வ் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த கலர் வந்து ஜெனரேட் பண்ணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி. சரி, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரிய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரியும்படி. உங்களுக்கு இந்த கான்டென்ட்லாம் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனல வந்து விசிட் பண்ண சொல்லி, அவங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. என்னோட தமிழ் சயன்ஸ் கம்யூனிட்டியும் வந்து ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம அடுத்த வீடியோல இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்கோட பார்ப்போம். சரிங்களா? பாய்.